ஓட்டு போடுறது நான் இதுவாலாம் இருக்கிறேன். நீங்கள் இதுவாக காக்கராஜுன்னு வாரீங்க. ரைட்டு அன்றைக்கெல்லாம் கூட கதைச்சி மீட் சந்தர்ப்பம் கிடைக்கு. கூடுதல் அப்போ காணிகள் இந்த இப்போ இது விவசாயங்கள் ஒன்றும் செய்யறது இல்லையா? நாளைக்கு ஒன்று தரணும் பண்ணி ஒரு கொஞ்சம் காலம் செல்லும். ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ தேவைப்படுது. என்னத்தை மாற்றணும்? அட்மினிஸ்ட்ரேஷனில் சில மாற்றங்கள். நீங்கள் சொல்கிறது இந்த உங்களோட பிஸ்னஸ் சம்மந்தமான கரப்ஷன் கூட அது நாங்கள் மாற்றுவோம். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு தலைமை தாங்கி அதை செய்யணும். இல்லை லைவ் பிரச்சனை இல்லை. நான் சாமான் மட்டும் போய் ரைட். நன்றி அண்ணா, தேங்க்யூ. ஓகே ஓகே ஓகே. அப்போ இதில் ஏதாவது விரும்பின 3 நம்பருக்கு போடலாம். இந்த 9 விரும்பின 3க்கு என்கிட்ட பிடிச்சிருந்தா 2, கௌஷல்யா பிடிச்சிருந்தா 3, இதுக்கு வேறு யாராவது ஆளுக்கு போடலாம். யாராவது 3 பேருக்கு தான் போடுவோம். 3 விட கூட வாக்கு இந்த டாக்டரை பிடிச்சிருக்காண்டு எல்லாத்துக்கும் போட்டு விடுறதில்ல. அதே தப்பா 3 சேர்த்து போடுறாப்பா. சரியா, தேங்க்ஸ் அப்பா. ஓகே ஓகே ஓகே. நான் இதுவாலாம் இருக்கிறேன். நீங்கள் இதுவாக காக்கராஜுன்னு வாரீங்க. ரைட்டு அன்றைக்கெல்லாம் கூட கதைச்சி மீட் சந்தர்ப்பம் கிடைக்கு. சரி அண்ணா, சரி சரி. தேங்க்யூ அண்ணா. ஓகே சந்திப்போம்மா. என்ன இலக்கத்துக்கு உங்களுக்கு போடாது? ஊசிக்கு மட்டும் போட்டா சரி. இல்லை ஊசிக்கு போட்டுட்டேன் நான். அதுக்கு பிறகு 9 பேர் இருக்கிறோம் தானே. அதில் எந்த இலக்கம் 2, கௌஷல்யாண்ட 3, ஏதாவது 3 பேருக்கு போடலாம். ஏதாவது கேள்வி கேட்க போகிறீங்க என்னட்டு? நான் உங்களை பார்த்துட்டு இல்லை ஏதாவது கேள்வி நீங்கள் ஏதாவது நான் ஏதாவது பிள்ளை விட்டுருந்தா எனக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி இல்லை ஏதாவது இல்லை நீங்கள் தான் அட்வைஸ் பண்ணுவோம். அம்மா அப்பா இல்லை தானே. ஸோ நீங்கள் தான் அட்வைஸ் பண்ணணும். என்ன கேள்வி கேட்க போகிறீங்களா? நான் விட்ட பிள்ளையில ஏன்னு சொல்லணும்னா திருத்தணும்னா திருத்தி கொள்கிறேன். நீங்கள் மாற்றிட்டீங்களா? அதாவது எங்களுக்கு சந்தோஷம். சரி, சந்தோஷம் பண்ணேன். ஏதாவது அப்படி இருந்தால் சொல்லுங்க, நான் இன்னும் மாற்றிக்கொள்கிறேன். இல்லை சரி தானே. தேங்க்யூ அண்ணா. ஓகே ஓகே ஓகே. அவ்வளோ வராதா? சரி. எலெக்ஷன் முடிய இது பர்சனலாக என்னட்ட வாங்கோ. நான் ஃபொரின்லேயம்மா அந்த அம்புவில் அதில் வைக்கிறதுக்குரிய பேக் வந்து அடித்து நான் என்னுடைய ஷாப் இருக்குது, ஆன்லைன் ஷாப் இருக்குது. எலெக்ஷன் முடிய நீங்கள் என்னட்ட வாங்கோ. அந்த ஷாப்பை நான் திருப்பி ஆக்டிவ் பண்ணி தரேன். இதில் நீங்கள் ஒரு 30 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா, 100 ரூபான்னு உங்களுக்கு வரது. அதில் 1 தைச்சா கிட்டத்தட்ட $30 $9,000 ரூபா வரும். 2 தைச்சு போட்டு பேசாமல் ஒரு மாதத்தில் பேசாமல் அது சும்மா அப்படி கவர் மாதிரி இப்படி உண்டு. அதெல்லாம் சொல்லித்தரேன் நான். லெதரில் வச்சு அடித்து செய்தாருங்களா? நான் கொஞ்சம் அப்படி நேராக அப்படி வெளிநாடுக்கு அனுப்பிட்டு அந்த காசு நேராக உங்கள்கிட்ட பேங்கில் போட்டு விட்றேன். எனக்கு ஒரு சதம் வேண்டாம். செய்தாருங்களா? சரி, நான் திருப்பி வந்து காய்க்கிறேன். சரியா? ரைட், தேங்க்யூ. ஓகே. ப்ரைவேட் செய்யாமல் இருக்கிறார் தானே. இப்போ என்னென்ன வேறு காசு வருது. இப்போ இந்த பேசிக் சேலரி 1 4 154 வெறும் அந்த அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து டிஸ்டர்பன்ஸ் அலவன்ஸ் அதெல்லாம் சேர்த்து ஓவர் டைம் சேர்த்தா 2-6 கிட்ட வருது. அப்போ ஜோதிங்க ஒரு ப்ரைவேட் இல்லாமல் 2 ஆள் இருந்தேன். அதுக்கு தான் இதை பாவிக்கணும் பண்ணுறது. ஹெச்சி அண்டு தெரியுமா? இல்லை ஹெச்சி தெரியுமா? ஈபே தெரியும் இடம் உங்களுக்கு. ஈபே மாதிரி ஈபே வந்து எலக்ட்ரானிக் சாமான் எல்லாருமே விற்கலாம் தானே. HC.com ஒன்று இருக்குது, ETSY. அது ஸ்ரீலங்காவிலேருந்து அக்கௌண்ட் இப்போ க்ரியேட் பண்ணிடலாம். அது 2017 தான் அந்த அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணினான். அதில் செகண்ட் மோஸ்ட் செல்ல 2வது கூட வில் படுற செல்லர் நான். என்ன செய்யணும்? லெதரில் அப்போ அந்த அம்பு வில்லு உங்களுக்கு தெரியும் தானே. வில்லுண்டு வாங்க அடிக்கடி டாக்டர் வில்லுண்டு அந்த வில்லு அந்த அது வந்து ஒவ்வொன்றும் 3.5 லட்சம் ரூபா 4 லட்சம் ஒரு போவும். அப்போ 10 லட்சம் 12 லட்சம் வரைக்கும் போகும் அந்த போஸ் வந்து. அதை வைக்கிற கவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரிஜினல் போ வந்து கிட்டத்தட்ட $2,000 6 lakhs கிட்ட போகும். அதில் ஸ்பெஷல் எடிஷன் இருக்குது $5,000. அப்படி என்னட்டு 30-40 போஸ் கிடக்கு. அதுன்னு அந்த கவர் இருக்குது தானே ராசா. அது வந்து அந்த கொட்டன் துணி இருக்குது தானே. என்ன ஃப்ளானல்னு சொல்லுவோம். ஃப்ளானல் துணியில் அதில் தான் அந்த கவர் அடிக்கிறது. அதில் அந்த எண்டில் 2 லெதரில் இப்போ இவங்க இந்த வேலையெல்லாம் விட்டு ஓடி போய் வேலையை திறக்க போகிறாங்க. அதில் அந்த ஹெச்சியில் போய் பேர் அதில் அந்த கவரில் வந்து லெதர் அடிக்கணும். அடித்தா வந்து $30 விற்கலாம். இந்த காசுக்கு சரி 200 ரூபா 250 ரூபா தான் 7,500 ரூபா. 2 ஒரு 10 ஒரு நாளைக்கு அடித்தா இப்போ விளங்க ரயில் ப்ரைவேட் செய்யறது. அந்த ஷாப் 2 இப்போ டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். அவங்க யாராவது கஷ்டப்பட்டாங்க கொஞ்சம் பேரை பிடிச்சி ஒரு 100-200 பேரை போட்டு அது நேராக விற்கிறதும் அந்த காசு நேரம் அவங்கள்ட்ட தான் போகும். நான் எடுக்க மாட்டேன். எனக்கு வேலை ஜாழ்ப்பாணத்தை வந்தான்னு முக்கியமான பிரச்சனை எங்கள்கிட்ட போராளிகள். உலகளம் இயக்கத்தில் போய் கால் கை இல்லாமல் இப்போ அவங்கள வச்சு கணவர் வியாபாரம் செய்து கொண்டிருக்கணும் தானே. ஸோ அவங்கள்ட வாழ்வாதாரத்தை முக்கியமாக பார்க்கணும்னு அவங்களுக்கு இப்போ உங்களை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஒரு வீடியோ வந்தது சாவச்சல் ஒரு காலில்லாதான இயக்கத்தில் இருந்தான்னு அவரால் இப்போ அப்படியான ஆக்கள் இந்த வாழ்வாதாரங்கள்னா சும்மா அவருக்கு மட்டும் இல்லை முழு பேருக்குமே சேர்த்தன்னு ஒரு தேசிய நிதியம் ஒன்றை கட்டியமைச்சு அதில் முதல்ல சொல்லியிருக்கேன் யூடியூப்பில்
அதில் ஜட்ஜ் மேரே கொஞ்சம் பொறுப்புள்ளாக்களை போட்டு அந்த காசை நாங்கள் கையாடாமல் எந்த பேரில் காசை போட்டானே நான் எடுத்து என்ன செலவழிக்கலாம் காரம் வேண்டாம் உங்களுக்கு தெரியும் தானே அதை ஒரு தேசிய நிதியத்தை கட்டி எழுப்பி அது கூடாக முதலாவது போராளியில் பாதுகாக்கிறது அதுதான் என்னுடைய முதலாவது கொள்கை. ரெண்டாவது தமிழ் தேசியம். மூன்றாவது எங்கண்ட நாட்டில் இருக்கிற டெவலப்மெண்ட் அதில் பார்க்குறது. மற்ற கல்வி லோயர் வச்சுருக்கிறோம், இன்ஜினியர் வச்சுருக்கிறோம் முதல்ல. ஸோ அவே வேண்டிய வேலையை செய்வினோம். நான் எல்லாருக்கும் வேலையை பிரித்து கொடுப்பேன். அது உங்களுக்கு கேட்டதுக்கு ஒரு ஃபைல். வேறு ஏதாவது இருக்கா கேள்வி? இல்லைண்ணா இப்போ தானே என்ன பார்க்கணும், இப்போ தானே அவங்கள பார்க்கணும். அந்த நேரம் பார்க்குறது தலைவர் இருந்தவர். இப்போ எல்லாருமே அவங்கள வச்சு உழைக்கிறாங்க, ஒத்துக்கொள்கிறீங்களோ? அதால் நாங்கள் அவங்கள என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவங்கள சகோதரங்கள் அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவியில் அதுக்காண்டி சும்மா அந்த சின்ன சின்ன வீடு கட்டி போட்டு பெயிண்ட் அடித்து கொடுக்குறது அப்படி இல்லை. இன்னொரு 50 வருஷத்துக்கு அவள் எப்படி நிமிந்து வாழணும், என் பிள்ளைகளோட படிப்பு எல்லாமே பார்ப்பேன் நான். வேறு என்ன கேட்க போகிறீங்க? கணக்க கேள்வின்னு சொன்னீங்க இல்லை ஒரு கேள்வியோட போய் வருது இல்லை இல்லை கேளுங்க நீங்கள் கேட்கணும். நான் அதுக்குரிய பயில சொல்லுவேன். நான் இந்த வழக்கல் சம்மந்தமாக கேட்காம ஏனென்றால் அது கதைக்கக்கூடாது சம்மந்தமாக அதை விட்டுட்டு வேறு ஏதாவது கேட்கலாம். அந்த வழக்கு சம்மந்தமாக விமர்சிக்கலாது. அது என்னுடைய சரி என்ன வேணும்னாலும் கேளுங்க, நீங்கள் தான் கேட்கலாம். நான் ஒருத்தரை பற்றியும் சொல்லல. ஆக இன்றைக்கு மட்டும்தான் 500 ரூபா பற்றி சொல்லியிருக்கிறேன். ஏனென்றால் அது நேற்று போலீஸ்கார சொன்னதில் அடித்தது குழந்தைய தூக்கி எறிஞ்சே பார்த்துருப்பீங்க. அது பிறகு நான் அந்த விஷயத்தை சொன்னேன். அதை தவிர வேறு ஒருத்தரை பற்றியும் நான் கதைக்கிறேன். சரி வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம் தாராளமாக. நீங்கள் இப்படி அமைதியாக கேட்டால் வடிவாக சொல்லுவேன். சும்மா அவன் கத்திக்குள்ளனா நான் விட்டுட்டு போயிடுவேன். நீங்கள் பண்பான அண்ணன், அதால் நான் பதில் சொல்ல மாட்டேன் ஆசை இருந்தேன் எனக்கு. வேறு ஏன் இருக்கா? இல்லை தானே? ரைட், நன்றி. சரி, தேங்க்யூ அப்பா. ஓகே ஐயா. ஐயா என் பேர் டாக்டர் அர்ச்சுனா. இந்த மாதிரி எலெக்ஷனில் நிற்கிறேன் ஊசி சின்னத்தில். இதில் 9 பேர் இருக்கிறோம். அதில் இந்த இலக்கம் 2, கௌசல்யாண்ட 3. இதில் வேறு ஒரு ஆளுக்கு நாங்கள் உதாரணத்துக்கு 2, 3, 5 போட்டு காட்டியிருக்கிறோம். அப்படி உங்களுக்கு இதில் யார் வேணும்? ஒரு டாக்டர் வேணுமா, இன்ஜினியர் வேணுமா, லோயர் வேணுமா, டீச்சர் வேணுமா, அல்லது பிஸ்னஸ் மேன் வேணுமா, யார் உண்மையாக இருப்பினம் எங்களோட மக்களுக்கு பார்த்து இதில் நீங்கள் விரும்பின 3 பேருக்கு போடலாம். இதுக்கு உதாரணமாக இப்படி போடுறோன்னு இதில் போட்டு காட்டியிருக்கு. என்னோட வேறு ஏதாவது கேட்க போகிறீங்களோ? இல்லை நீங்கள் தான் கேட்கணும் ஐயா. நீங்கள் தான் இவ்வளோ ஆளும் எல்லா அரசியலையும் பார்த்து வந்தாக்கள். நாங்கள் சின்ன பிள்ளைகள். இப்போ நீங்கள் எங்கள்கிட்ட கேட்குற கேள்விகள் நான் இதை மாற்றணும் திருந்தோணுமெண்டா அதையும் சொல்லுவோம். நான் மாற்றி திருந்தி விட்றேன். விளங்கல கேட்குறது ஒன்றும் இல்லையே. நன்றி. சரி வாரம் ஐயாவா. நன்றி நன்றி. என்னத்தை மாற்றணும்? அட்மினிஸ்ட்ரேஷனில் சில மாற்றங்கள் நீங்கள் சொல்கிறது இந்த உங்களோட பிஸ்னஸ் சம்மந்தமான அட்மினிஸ்ட்ரேஷன் கரப்ஷன்ஸ் கூட அது நாங்கள் மாற்றுவோம். நான் மட்டக்களப்புக்கும் வருவேன். அம்பாறையிலேருந்து எனக்கு கோல் வர்றது கேன்னா நான் வேறு அடிக்கிறவே தம்பி நீங்கள் மட்டக்களப்பு அம்பாறையெல்லாம் வர மாட்டி ஒரு ஆசாண்டு. நான் என்ன ஜெயிலுக்குள்ள இருந்து நான் தானே. அதுக்கப்புறம் ஒரு நாள் தான் எனக்கு டைம் இருந்தபடியாக ஒரு இடம் போடையலாம் போயிட்டு கிளிநொச்சி வன்னி தேர்தலுக்கும் போடையில் மாநசபை தேர்தலில் மட்டக்களப்பு அம்பாறையெல்லாம் போடுவோம். அங்கே முஸ்லீம் பிரதித்துவம் எனக்கு கொஞ்சம் பேர் தாங்கோ இந்த பேரில் போட்டு அவங்கள போடுவோம். ரைட் ஓகே. நல்ல ஒரு சேஞ்ச் வந்தால் நல்லது. நன்றி அண்ணா. நன்றி அண்ணா. தேங்க்யூவா. அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன பேர்? தேங்க்யூ அப்பு. என்ன பேர் அவருக்கு? வெக்கமாமாக்கு ஆறு வீட்டு அடிக்கிறது அப்பாவா அம்மாவை அடிக்கிறது பிள்ளைக்கு அப்படிப்பட்ட டப்புன்னு பாதியில் வருங்களே ஒருத்தரம் அடிக்கிறேன் இல்லையா? எத்தனை வயசு ஆளுக்கு? 4 வயசு. ரைட். பீடியாட்டிக் டாக்டராக இருந்தபடியே இப்போ ஆளை பார்த்து படிச்சிருக்கேன். எத்தனை வயசு அது குழப்படியா விட்டு எத்தனை பிள்ளைகள்? ஒரு ஆள் தானே? ஓகே வாங்க நான் தூக்கி வச்சிருக்கேன்னு ஒரு படம் கொண்டு எடுப்போம். அப்பா போக சொல்லுங்கள் வீட்டு நான் பேருந்து வரேன்னு சொல்லுங்க. பாய் சொல்லிவிடுங்க அப்பா. யாழ்ப்பாணத்தில் கூடுதலாக ஊசி தான் பாவிக்கணும். ஆமாம் ஆமாம். நீங்கள் டாக்டராக இருந்தோண்டு இது ஏன் நிப்பாட்டே இல்லை? என்னண்டா இப்போ விழாகாலமாடா எனக்கு இப்போ சும்மா ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு பிடிச்சோடனே அரெஸ்ட் பண்ணி போட்டுருவாங்க. 18 வழக்கு இருக்குது. இனி இந்த ஊசி பாவிக்கிறாக்களையும் பிடிப்பான், விற்கிறாக்களையும் எனக்கு தெரியும். இவ்வளோ காலம் அரசியல்வாதிகள் கொண்டு வந்தாண்டாப்பா இதை விற்றது ஆக்களுக்கு அவே வெளியால் போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக அது ஆட்டோமேட்டிக்காக நிற்க மாட்டோம். எங்களோட யாழ்ப்பாணத்தில் இப்போ கூடுதலான பார்க்குறேன். நான் ஜெயிலுக்குள்ள இருந்து நான் 19 நாள் எல்லாமே படித்து வச்சுருக்கேன். 1 கிராம் என்ன விலைன்ட்டு அங்கே ஒரு ஆள் வித்து ஒரு ஆள் அம்பிட்டவர் 85 கிலோவோட அம்பிட்டவர். அவரில் அந்த 84 கிலோவையும் போலீஸார் எடுத்துக்கொண்டு 1 கிலோ மட்டும் போட்டு தான் வழக்கு போட்டிருக்கணுமா லோயரம்மா பார்த்துக்கொள்ளுங்க. அவர் கொஞ்சம் மருந்து கொடுத்து சாவச்சேரிலே இருக்கு. அப்போ இதுக்கு அடிமையான ஆக்களுக்கு அது எல்லா இடமும் செய்வோம். டாக்டர் மேலே வடிவாக செய்யணும். சரி நன்றி அப்பா. ஓகே தேங்க்யூ. ஓகே பயமாக இருக்கு நீர் அடிச்சிட்டு வீரண்டு உங்களை போஸ்டர் போர்ட் போட்டேன் டாக்டரா. ரைட் தேங்க்யூ வேடா. தேங்க்யூ அப்படி தேங்க்ஸ் அப்பா. ஓகே பிடிஎஃப் இது புக்கடாக்கி ரைட் தேங்க்யூ அப்பா. டாக்டர் குட்டாமர காருக்கு எடுத்தார் சரிதான். ஓகே போவோம் அடுத்து.
ஓ தரேன் தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ. இல்லை போயிடலாம் போடுறா புத்தகம் எடுத்து கொடுக்கும். எப்படிங்க ஓ ஆட்டோமா வயசு போனாங்க அப்படிதான். இங்கே கிடக்கு அங்கே முன்னு கிடக்கு புத்தகம் முன்னோட ஓ ஒரு 5-6 ஓகே 4 தான் பக்கத்துல ரைட் யாரு கேர்ள் ஃப்ரெண்டோட அடிவாட ஓட ஃபோனை எரிஞ்சிருக்கேன் ஓ தேங்க்யூம்மா ஓகே வேறு யாரோ ஏதாவது என்ன கேட்டது இல்லை தான் புத்தகம் கொஞ்சம் நான் கிடக்கு இந்த மைக்க காலட்டு ரைட் நான் போகிறேன் பசாவிடான் அந்த ரோட்டு திறந்து ஃபோன் பார்க்குறீங்களா ஃபோன் பார்க்குறீங்க இல்லையா ஃபோன் பார்க்கக்கூடாது அப்படி என்ன விளையாடுறீங்க நீங்கள் இருந்து என்ன விளையாடுறீங்க நீங்கள் இருந்து உங்கள் ஒளி விளையாடுறீங்க எங்கே நல்ல ஓ இல்லை மற்ற இதில் சும்மா அந்த பின்னரங்களில் ஒன்றும் சனசம நிலையங்களில் ஒன்றும் படிப்பிச்ச ஒன்றும் செய்யறது ரைட் கனவே சின்னாக்கள் நிற்கிறோம் நர்சரி எங்கேயுமா இருக்கு இதெல்லாம் நர்சரி நடக்கிறது யார் ஊசி போட வந்த பிள்ளைக்கு 6 பிள்ளைக்கு ஊசி போட வந்தது இங்க வாங்க கதைப்போம் 6 பிள்ளையோட ஊசி போட வந்தது இங்க வாங்க ஏன் வைக்கப்படுறீங்க என்ன பேரு மகு யார் வர போறீங்க மாவோட ஹாய்க்கு முன்னுக்கு நீர்வாட ஹாய் என்ன பேரு மகு பக்ஸியன் எத்தனை வயசு மகு 7 வயசு அச்சா பிள்ளை எந்த ஸ்கூலுக்கு போறீங்க குறும்பசட்டி என்ன ஸ்கூலும் அது குறும்பசட்டி படிச்சு என்ன வர போறீங்க என்ன வர போறீங்க இன்ஜினியராவா டாக்டராவா டீச்சராவா போலீஸாவா ஃபுட்பால் பிளேயரா வர போறீங்களா அது விளையாட்டு நான் படிப்பு கேட்டேன் மாமா ஃபுட்பால் கிரிக்கெட் பாஸ்கெட் பால் வாலிபால் எல்லாமே விளையாடி இருக்கேன் என்ன வர போறீங்க என்ன வர போறீங்க போலீஸா வர போறீங்களா சரி போலீஸா வந்து என்ன செய்ய போறீங்க நாட்டு மக்களுக்கு புலவர்களை எல்லாரும் பிடிச்சி அடைக்க போறீங்களா என்னையும் பேருந்து பிடிச்சி அடைக்கிறீல்ல என்னப்போ 6 அடைக்கிறான் என்ன போலீஸா வர போறேன் அவன் மொத்த பார்க்க ஒரு போலீஸ்காரன் களை ஓட்டி இருக்கு என்ன சாப்பிடுறீங்க தெரியும் என்ன சாப்பிடுறீங்க சோறும் பருப்பும் சோயாமி கறியும் அம்மா அப்பெல்லாம் சனிக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏன் மச்சம் ஒன்றும் இல்லையோ விருதம் சரி ரைட் வேறு மூத்தாலே தங்கச்சியோட கயப்பம் கதைக்கிறாதா அந்த எழுத்தோட வராங்க இங்கே வாங்க தாங்க கையை பார்ப்போம்மா இல்லை அவனாச்சா ஊசி போட போறேன் ஊசி போட இல்லை நான் இது தர வந்தேன் நான் இது தர வந்தேன் இந்த வாட்சி பாருங்க இதே நீர் ஓட்டு போடுறது கூலி தொழில் அப்போ காணியல் இந்த இப்போ இது விவசாயங்கள் ஒன்றும் செய்யற இல்லையாம்மா அப்போ இந்த சுற்றி இருக்கிற காணி எல்லாம் உங்களோட ஊர் இது காணியெல்லாம் வந்தாரு ரைட் பணக்காரர் காண்டி அரசியல் இல்லை நான் யோசிக்கிறேன்டா இன்னொரு 10 வருஷமோ 5 வருஷம் கழிச்சா பிறகு ஒருத்தர் நான் ஏழை எனக்கு வருமானம் இல்லை இருக்க கூடாது நான் யோசிக்கிறேன் அப்ப நான் என்னமா இன்னொரு 10 வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி தான் யோசிக்க வேணும்
இப்போ உங்களுக்கு பாத்ரூம் இதை திருத்தி போட்டு இதில் ஒரு படம் ஒன்று எடுத்து போட்டுட்டு நான் அரசியல் வேலை செஞ்சுட்டு அப்படி செய்கிறாள் நான் இல்லை. சரிதானே? நான் என்ன யோசிக்கிறேன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் எங்கே வறிய குடும்பங்கள் இருக்குதுன்னு பார்க்கணும். முதலாவது அவையின் வாழ்வாதாரங்கள் என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும். அதில் அவை என்னென்ன செய்யக்கூடிய இப்போ சில இடங்களுக்கு போனீங்கன்னா போது அந்த சாவக்காடு போனீங்கன்னா அவை நல்ல வடிவாக கடல் தொழில் செய்யக்கூடிய ஆக்கள் அவையை கொண்டு இங்கே இருக்கிற வேலைக்கு விட இல்லாது. இப்போ உங்களில் கனவேர் இளம்படிகள் கனவேர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களை கொண்டு இப்போ கூலி தொழிலுக்கு போகிறோன்னு சொல்கிறீங்க. அப்போ கூலி தொழிலுக்கு அனுப்புறதுன்றதை விட்டு போட்டு இங்கே ஏதாவது ஒன்று செய்யலுமா, இங்கே ஏதாவது ஒன்றை கட்டையிலுமான்னு தான் நான் யோசிப்பேன். அப்போ இந்த ஏரியாவில் வசாவிடான்ல யார் பெரிய பணக்காரர் இருக்கிறாருன்னு பார்த்து வெளிநாட்டுக்காரர் இருக்கிறான்னு பார்த்து அவர்கிட்ட கப்பன் ஒரு தொழிற்சாலை ஒன்று நீங்கள் போடுறீங்கன்னா அதுக்குரிய அதை பார்த்து களவெடுக்காமல் எல்லா வேலையும் நான் செய்து தரணுண்டு. அப்போ ஒரு தொழிற்சாலை ஒன்று போடணும். ஒரு பொருளாதாரத்தில் உங்களை பொருளாதாரம் பண்ணுற இப்போ உங்களுக்கு மாத வருமானம் உள்ள இருக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு 30-40,000 ரூபா 40,000 ரூபா வரும். ஒரு குறைஞ்சது இப்போத்த காலத்தில் ஒரு 1.5 லட்சம் ரூபா காசு வேணும் மாத வருமானம் எங்களுக்கு. அப்போ தான் நாங்கள் வாழலாம். பூச்சிட்டியில் இந்த கடையில் இருக்க போய் கொஞ்சம் சாமான் பண்ணி கொண்டு 7,500 ரூபா பில் வேறு. முந்தியன்னா 2,500 ரூபாக்கில் எல்லாம் பண்ணி கொண்டு வரலாம். இப்போ எல்லாம் தலையெல்லாம் போயிட்டு தானே. அப்போ அம்மா நாங்கள் பொருளாதாரத்தை உயர்த்தோம்னா நாங்கள் ஏதாவது வேலை செய்வோம். நெடுக யாராவது உதவி திட்டங்கள் வேறும்னு பார்த்துக்கொண்டு கூட நாங்கள் ஏதாவது வீட்டில் வேலை செய்து வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடியா இருக்கணும். அதுகளுக்கம்மா இப்போ உதாரணத்துக்கு இந்த இந்த பர்ஸ் வந்து லெதர் பர்ஸ் இந்த கையால் செய்த பர்ஸ். இது நான் இந்த கையால் செய்த பர்ஸ். நான் இதுக்கு 2017ஆம் ஆண்டு செஞ்சேன்னா இப்போ 2024ஆம் ஆண்டு. இந்த பர்ஸ் வந்து வெளிநாட்டில் விற்கிறாண்டா $60 விற்கலாம். இந்த காசு 15,000 ரூபா காசு. இப்படி ஒரு 3 செஞ்சீங்கன்னா காணும் ஒரு மாதத்துக்கு சொல்கிறவங்க. இப்படி ஒரு 3 பர்ஸ் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு 45,000 ரூபா வந்துடும் வீட்டில் ஒரு ஆளுக்கு வந்து. இது வந்து சின்ன வேலை. இப்படியான திட்டங்கள் கணக்கு இருக்கு என்னட்ட. நாங்கள் அப்படியானதுக்கு வந்து வெளிநாடு வடிவப்ப எடுத்தன் கவுத்தனண்டு வசாவலானுக்கு மட்டும் செய்யாமல், சாவக்காட்டுக்கு மட்டும் செய்யாமல், பண்டத்திருப்புக்கு மட்டும் செய்யாமல் எல்லா இடமும் செய்யணும்னு ஆசைப்படுறேன் நான். அப்போ அதுக்கு எல்லாத்தையும் வடிவாக பிளான் பண்ணி செய்யணும். வெளிநாட்டில் இருக்கிறார்கள் இங்கே கொண்டு துணிஞ்சு காசை போடக்கூடிய மாதிரி நாங்கள் ஏதாவது செய்யணும். ஏன்டா இப்போ இங்கே காசை போட்டு ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று இதில் கட்டிட்டு வந்து வைங்கவன் நாளைக்கு அரசாங்கம் வந்து சொல்லிச்சுன்னு சொன்னால் இது ஃபேக்ட்ரி இங்கே நடத்த இல்லாது எல்லாம் போயிடும். அவங்களும் கோவிச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ அரசாங்கத்தோட கதைக்குவோம் நாங்கள். கதைச்சு அப்படி காலப்போக்கில் வடிவாக செய்வோம். அப்படியான நேரத்தில் இப்படி எங்கெங்கே கஷ்டப்பட்டாக இருக்கணுமோ அங்கே தான் ஃபர்ஸ்ட்டாக போவேன். நீ நேராக போய் யாழ்ப்பாணத்தில் இருக்க டவுனில் போயிருந்தோம் நான் ஒன்றும் செய்து கொண்டு இருக்க மாட்டேன். கார்னர் அப்படி இருக்கம்மா, இது அப்படி கிடக்குது, தெல்லிப்பள்ளையில் கொல்லங்காலட்டி இலங்கால இருக்குது, பண்டத்திருப்பு இளவாலையில் எவ்வளோ கஷ்டப்பட்ட சனங்கள் இருக்குது. அப்போ அவைக்கு நிரந்தரமாக வருமானம் வாரத்துக்கு தான் ஏதாவது செய்யணும். உங்களுக்கு நான் இதை பெயிண்ட் அடித்து போட்டு போகிறதுக்கு நான் இங்கே வரையில அதெல்லாம் சொன்னால் இதை அடிப்ப மாட்டேன். அதை பெயிண்ட் அடித்து போகிறது யாராலையும் மேலும். இப்போ சும்மா ஒரு வணிகம் செய்கிற ஒரு ஆளை போய் கூப்பிட்டீங்கண்டா அவையால் சிம்பிளாக அதுக்கு பெயிண்ட் அடித்து தரையில. அதான் உங்களுக்கு தேவை இல்லை. உங்களுக்கு மாதம் 1.5 லட்சம் ரூபா வருமானம் வர தொழில் கொண்டு போகணும். வீட்டில் ஒரு மோட்டர் சைக்கிள் இருக்கணும். நீங்கள் செய்கிற சாமானை கொண்டு போஸ்ட் ஆஃபீஸில் கொண்டு விற்கிறதுக்கு ஒரு வழி இருக்கணும். அப்படி தான் யோசிக்கணும். நான் அப்படி தூரனை கூட சிந்திக்கிறேன். ஒரு 2 வருஷம் இருக்கும். சரிதானே? நான் இப்போ சொல்ல மாட்டேன் அடுத்த மாதம் வந்து டப்புனு இதுக்கு பெயிண்ட் அடித்து தந்து போகிற பழைய அரசியல்வாதி. ஆனால் நீங்கள் அடுத்த முறையும் போட் போடுவீங்களோ இல்லை. நான் அது ஒரு தூர நோக்காக திட்டமிட்டு எல்லாத்தையும் செய்வோம். சரி, இந்த பிள்ளைகள் நாளைக்கு வளர்ந்த வரைக்கும் கையில் ஏதாவது ஒரு தொழில் இருக்கணும், படிச்சிருக்கணும். முதலாவது இந்த ஏரியாவில் இப்போ நீங்கள் அப்பா அம்மா கூலி தொழிலுக்கு போகிறதா டியூஷனுக்கு போகிறதுக்கு காசு இருக்காது. அப்போ இங்கே படிக்கிறதுக்கு ஒரு வசதியை செய்து கொடுக்கணும். இங்கே ஒரு பொது லைப்ரரியை கட்டணும். அப்படியான இங்கே மட்டுமில்லை எல்லா இடமும் செய்வேன் நாங்கள். அதுக்கு என்னட்ட காசு இல்லை. இந்தியாவோட கதைப்போம். யாழ்ப்பாணம் போனால் தெரியும் உங்களுக்கு பெரிய கலாச்சார மண்டபம் கொண்டு பெண்ணம் பெருசாக கட்டுறாங்க. கட்டி ஒரு பிரியோசனம் இல்லை. அதை விட்டுட்டு இந்த இதுகளை தானமா டெவலப் பண்ணியிருக்கோம். அது நான் செய்கிறேன். வேறு என்ன கேட்க போகிறீங்க? தம்பி நீ தான் கேட்கணும் ஏதாவது. ஓகே இல்லை நான் யார் அது ஆமதிக்கல. ஓ அப்போ அது நான் இதோட சின்ன விஷயம் மேடம். சரி, அது ஒரு நாளைக்கே உனக்கு செய்திடலாம். அது நாளைக்கே உனக்கு செய்திடலாம். ஓ முன்பள்ளி. ஓ ஏன் அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி எடுக்கலையோ? ரைட். இந்த வீடியோ இப்போ போனால் உங்களுக்கு நாளைக்கு 6 வெளிநாள்னு சொல்லி நான் கரண்ட்டுக்கு காசு கட்டுறேன். குடும்பம் குடும்பம் ஓ அது 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 ஆட்ட காணி அது. ஓ ஓ சரி ஓகே. ஆமாம் ஆமாம் ஆமாம். இதுக்குள்ள பொது காணியில் இருக்கு, அரசாங்க காணியில் இருக்கு. இதுக்குள்ள இல்ல உங்கள்ட்ட அந்த காணி இப்ப விடுவிக்கிற கதை ஒன்றும் இல்லையா? இல்லையா? போய் பாத்துறீங்களா? அப்போது வார குடும்ப காட்டுகளோடைய வந்திருக்கணும்.
ஒரு தோல் பதனிற தொழிற்சாலை ஒன்றை கட்டுவோம். அது கூட அந்த அந்த குடிமனைகளை தாண்டி தான் இருக்கணும். அதான் நெல்லம். அப்போ தான் அந்த தோல் பதனிடைக்க வேறு வேறு உலோகங்கள் வரும். அது வந்து தண்ணிக்குள்ள கலந்தால் நாளைக்கே உணர்ந்துடணும்ட்டு ஒரு கொஞ்சம் காலம் செல்லும். ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ 1.5 வருஷம் செல்லும். ஆனால் நான் செய்வேன், ஒவ்வொரு ஏரியாவாக செய்துன்னு இருப்பேன். சரிதானே? ரைட், தேங்க்யூவா. ரைட், என்னடாப்பா? ரைட். இருக்கணும். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு தலைமை தாங்கி அதை செய்யணும்.